பெற்றோரை இழந்து வாடும் குழந்தைகளை அரவணைக்கும் தமிழ்நாடு அரசின் அன்பு கரங்கள் திட்டம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று தொடங்கி வைக்கிறார். பேரறிஞர் அண்ணா பிறந்த நாளையொட்டி 193 போலீசார் சீருடை பணியாளருக்கு அண்ணா பதக்கம் அறிவிப்பு. முதலமைச்சரின் தீயணைப்பு பணிக்கான அண்ணா வீர தீர பதக்கத்தை 3 பேர் பெறுகின்றனர். நாட்டு மக்களுக்கு எதிரான மைனாரிட்டி பாஜக ஆட்சி நெடுநாளைக்கு நீடிக்காது என்று முதலமைச்சர் திட்டவட்டம். தமிழ்நாட்டின் உரிமைகளை காக்கும் ஆட்சி நிச்சயம் அமையும் என சூளுரை. அண்ணா என்றால் தமிழ்நாடு, தமிழ், திராவிடம் என எடப்பாடி பழனிசாமி பெருமிதம். அண்ணா பெயரில் மட்டுமல்ல கொள்கையிலும் 53 ஆண்டுகளாக அதிமுக ஏந்தி நிற்பதாகவும் எக்ஸ் தளத்தில் பதிவு. அதிமுகவை ஒன்றிணைக்கும் பணிகளை தொடங்க செங்கோட்டையன் விதித்த கெடு இன்றுடன் நிறைவு. எடப்பாடி பழனிசாமி நாளை டெல்லி சென்று அமித்ஷாவை சந்திக்க உள்ளதாக வெளியான தகவலால் பரபரப்பு. நயினார் நாகேந்திரனை விரைவில் சந்திக்க உள்ளதாக ஓ பன்னீர்செல்வம் தகவல். டெல்லி செல்ல வேண்டிய அவசியம் தற்போது இல்லை என்றும் பேட்டி. ஓசூர் பாமக கூட்டத்தில் முதன்முறையாக பேசிய ராமதாஸின் மகள் ஸ்ரீகாந்தி. ஒற்றை தலைமையை ஏற்று அனுபவ வழிகாட்டுதலுடன் வெற்றி பெறுவோம் என பேச்சு. மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து 18,564 கன அடியாக அதிகரிப்பு. அணையிலிருந்து மொத்தமாக 17,800 கன அடி நீர் வெளியேற்றம். வருமான வரி கணக்கு தாக்கல் செய்ய இன்று கடைசி நாள். இதுவரை 6 கோடி பேர் தாக்கல் செய்துள்ளதாக ஒன்றிய அரசு தகவல். வக்பு சட்ட திருத்தத்துக்கு தடை கோரிய வழக்கு இன்று இடைக்கால உத்தரவு பிறப்பிக்கிறது உச்சநீதிமன்றம். சென்னையில் ரேபிஸ் நோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நபர் பலி. ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் உயிர் பிரிந்தது. மாதம் 200 கோடி ரூபாய் சம்பாதிக்கும் அளவுக்கு தனக்கு மூளை இருப்பதாக கட்கரி பேச்சு. அரசு பணத்தில் ஆதாயம் அடைய வேண்டிய அவசியம் இல்லை என்றும் விளக்கம். தெலங்கானாவில் இன்று முதல் 2000 தனியார் கல்லூரிகள் மூடப்படுவதால் மாணவர்கள் பாதிப்பு. கல்வி நிலுவைத் தொகையை உடனடியாக வழங்க உயர்கல்வி சங்கங்களின் கூட்டமைப்பு வலியுறுத்தல். சட்டவிரோத சூதாட்ட செயலி வழக்கில் நடிகை ஊர்வசி ரவுடேலாவுக்கு சம்மன். நாளை நேரில் ஆஜராகி விளக்கமளிக்க அமலாக்கத்துறை உத்தரவு. ஆசிய கோப்பை T20 லீக் போட்டியில் பாகிஸ்தானை வீழ்த்தி இந்தியா அபாரம். 3 விக்கெட் வீழ்த்திய குல்தீப் யாதவ் ஆட்டநாயகனாக தேர்வு. பாராட்டு விழா நடத்திய தமிழ்நாடு அரசுக்கு இளையராஜா நன்றி. முதல்வர் வேண்டுகோளுக்கு இணங்க சங்க இலக்கிய பாடல்களுக்கு இசையமைக்க உள்ளதாகவும் அறிவிப்பு. இளையராஜா பொன்விழா ஆண்டை தமிழ்நாடே ஒருங்கிணைந்து கொண்டாடுவதாக ஏ.ஆர். ரகுமான் மகிழ்ச்சி. இசை உலகில் தமிழ்நாட்டுக்கு தனி பெருமையை தேடி தந்தவர் இளையராஜா என்றும் புகழார். திரைப்பட தணிக்கை குழுவில் வலதுசாரிகள் ஆதிக்கம் செலுத்துவதாக ப. ரஞ்சித் குற்றச்சாட்டு. ஒரு திரைப்படத்தை எடுத்து வெளியிடுவதே பெரும் சவாலாக உள்ளது என வேதனை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.